இப்போ அமைச்சரவையில் போக வேண்டிய அவசியம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வன்னி அரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன். நாங்கள் அந்த கொள்கையில் சரியாக இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. எங்களுடைய முதல் எதிரியே மதவாதமும் சாதிவாதமும். எங்களுடைய பார்வையில் தொண்டர்களுடைய மனநிலையும் மக்களுடைய மனநிலையும். இப்போ இங்கே போயிருக்கிற வாக்கு வங்கி என்பது திமுக அதிமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு தான். தலைமையில் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைந்திருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத வெற்றி. இது திமுக அதிமுக ஒரு பாடம் தான். அது விஜய் நாங்கள் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை என்று சொன்னாலும் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ரெண்டா போச்சு. பாமக எடுக்காத யுத்திகளை நாங்கள் எடுத்துட்டோம். பிஜேபி காங்கிரஸ் நினைச்சா மாறுறாங்களே, அதே நாங்கள் மாறிட்டோம். தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முன்னுதாரணம். தேவைக்காக என்ன வேணாலும் மாறுவார். எங்கள் தலைவர் கூட்டணியில் இடம்பெற்றாலும் தவறுனா சுட்டி காட்டுவார். தம்பி திருமாவளவன், வாருங்கள் நான் தருகிறேன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. யாரையும் வெளியில போனவங்க வாழ்த்துன வரலாறு எங்க தலைவர் மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பெரம்பலூர் இரா கிட்டு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அமைச்சரவையில் போகிறதுக்கு கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே என்னை வலியுறுத்தினாங்க. பட் நான் வெளியிலேருந்து தான் ஆதரவு கொடுக்கணும், கம்யூனிஸ்ட் எடுத்த நிலைப்பாட்டில் தான் நம்மளும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தலைவர் சொல்லியிருந்தார். இப்போ அமைச்சரவையில் போக வேண்டிய அவசியம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுடைய பார்வையில் தொண்டர்களுடைய மனநிலையும் மக்களுடைய மனநிலையும் அந்த அடிப்படையில் தான் கட்சியோடு இருக்க விசிகாவில் இருக்க கட்சி தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள், கடைநிலை தொண்டன் வரைக்கும் கூட்டணியில் இடம்பெறுவது தவறு அல்ல. ஏனென்றால் எங்களுடைய அதிதீர முதன்மையான கொள்கை கோட்பாடு எளிய மக்களுக்கான அதிகாரம், கடைசி மனிதனுக்கான ஜனநாயகத்தை பெறணும். அது 99 நாங்கள் தேர்தல் பாதைக்கு வந்த பொழுது கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம், கொள்கை சிதையாமல் யுத்தியை மாற்றோம் அப்படின்னு தான் தேர்தல் பாதையை புறக்கணித்ததுலேருந்து நாங்கள் தேர்தல் பாதைக்கு வந்தோம். அந்த கொண்ட கொள்கை என்னென்னா சாதி விழிப்பு, தமிழ் தேசியம், வல்லரசு ஆதிக்கத்துடைய எதிர்ப்பு, பெண்ணடிமைக்கான பெண் உரிமை மீட்பு, இப்படி எங்களுடைய 5 தாரக மந்திர கொள்கை அடிப்படையில் தான் எங்களுடைய கொள்கைகளை சரியாக இருந்து ஒரு உத்தியாக தான் தேர்தல் பாதைக்கு வந்தோம். அந்த தேர்தல் பாதை மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் பேசிகிட்டு இருக்கோம். அதை மக்கள் மன்ற பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் பேசினாலும் அதை தீர்வு கொண்டு வர இடம் அவை, நாடாளுமன்றம், சட்டமன்றம். ஆக அந்த அடிப்படையில் தான் நாங்கள் மக்கள் பிரச்சனை தீர்வதற்கும் அத்தகைய குரலாக அங்கே ஒழிப்பதற்கும் தான் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று மக்கள் தலைவர் மூப்பனார் 99 கரத்தை வலுவாக பிடிச்சார் எங்களை. தம்பி திருமாவளவன், வாருங்கள் நான் தருகிறேன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார், அறிவிப்பு செய்தார். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் தேர்தல் பாதைக்கு வந்தோம். இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இல்ல, வாய்ப்பு இதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு 2019 பாஜக தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க, உங்களுடைய தலைவரும் சொல்லியிருக்கிறாங்க கேபினட் ஸ்டேட்டஸ் தர்றேன்னாங்க. 24 கேபினட் ஸ்டேட்டஸ் தர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அந்த பதவிகளை விரும்பலை அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல மட்டும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேணும் அப்படிங்கிற திடீர்னு இந்த முடிவு என்ன காரணம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம், இடதுசாரிகளை அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை ஒட்டி தான் நம்ம முடிவு எடுக்க போகிறோன்னு. இப்போ அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வலிமையான காரணம்னா என்ன சொல்ல முடியும்? இல்லை, பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கட்டமைக்கிற வேலை தான் பிஜேபி. அப்போ எங்களுக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் நீங்கள் வெற்றி பெற்ற 2 நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் முக்கிய பதவி மத்திய மந்திரி சபையில் இடம் தருவதற்கு வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது. எப்போ சிகப்பு கம்பளம் போட்டு அழைத்தார்கள். இப்போ ராம்தாஸ் அத்வாலே, ராம்தாஸ் பாஸ்வான் போன்ற வட இந்திய மாநில தலைவர்கள், தலித் அடையாளம் உள்ள தலைவர்கள், அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் தொடர்ந்து அவங்க அந்த அதிகார பகிர்வில் இருக்காங்க. ஆனால் எங்களுடைய சித்தாந்தம் தமிழ்நாட்டை, தென்னிந்தியாவில் இருக்க கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மகாராஷ்டிரா, இந்த ஒரு 4-5 தென் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டமாக பிஜேபி இருக்கின்ற போது நாங்கள் அந்த கொள்கையில் சரியாக இருப்போம். அது தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எங்களுடைய முதல் எதிரியே
மதவாதமும் சாதிவாதமும். இப்ப மதவாதமும் சாதியவாதமும் பிஜேபி வந்து என்னைக்குல நீங்க பிஜேபி பிரதமரே கொடுத்தாலும் சரி எங்க தலைவர் ஏத்துக்க மாட்டார். பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, அதனால நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்துடக்கூடாது. கொடுத்த மந்திரி சபை வேணான்ட்டு ஏன் மாநிலத்தை கொடுக்கறத ஏத்துக்கிறீங்கன்னு கேட்ட அந்த கேள்விக்கு தான் எடுத்தோன்னே ஏத்துக்கல. மே 9ஆம் தேதி 8ஆம் தேதி உங்களுடைய நிலைப்பாடு வேறையா இருக்கு. மக்களுடைய மாற்றங்கள் இருக்குல்ல, வாய்ப்பு கொடுக்குறோம், வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். எடுத்தம் கவுத்துன்னு ஒரு தலைவர் முடிவெடுக்க முடியாது. இப்ப காங்கிரஸ் வந்து எடுத்த முடிவு மாதிரி அவங்க உடனே உடைச்சிட்டு போன மாதிரி அது பல்வேறு அவர்களுக்குள்ள நெருடல் பல நேர்காணல் சொல்லியிருக்கேன். அவங்க எடுத்தவொடனே எடுத்தம் கவுத்தம். நான் எங்க தலைவர் அப்படி இல்லை. இதை நான் பல இடங்களில் சொன்னது. அம்மையார் ஜெயலலிதா வந்து நாங்கள் கூட்டணி மாறுகின்ற போது 2006 தம்பி திருமாவளவன் எங்கே இருந்தாலும் நலமா இருக்கட்டும் வாழ்த்துனவங்க தான் எங்கள் அம்மையார் அவர்கள். இல்லை 6ல் ஜெயலலிதா அவர்களுடைய கூட்டணியில தானே அதுல இருந்து வெளியில வந்துட்டோம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்ப தொகுதி பங்கிட்ட இந்த ஒன்றிய கவுன்சில், மாவட்ட கவுன்சில், நகராட்சி, நகர்மன்ற தலைவர், இந்த ஒரு வார்டு பஞ்சாயத்து வரையா பிரிக்கிறப்ப எங்களுக்கு 10% தான் கொடுக்குறோம். நாங்கள் இப்போ 25 வார்டு கவுன்சிலுக்குன்னா 2 தான் தர முடியும். நாங்கள் அதில் ஒரு எங்களுக்கு மற்ற மாவட்டங்கள் ஓரளவு தமிழ்நாடுல அவங்க சொன்னாலும் கட்சி வலுவாக இருக்கிற வட மாவட்டங்களும் மத்திய மண்டலங்களும் மதுரையும் உள்ளிட்ட கிட்டத்தட்ட எங்களுக்கு அப்போ வந்து 32 மாவட்டம் தான். அப்போ இருந்த 2006 32 மாவட்டத்தில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 25 மாவட்டத்தில் கட்சி வலுவாக இருந்தது. இப்போ இன்னைக்கு இருக்கிற 38 மாவட்டங்களும் ஆன பிறகும் 39 மாவட்டத்தில் நீங்கள் கட்சி வலுவாக இருக்கு. 234 சட்டமன்ற தொகுதியிலும் எங்களுடைய கட்சி கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், கட்டமைச்சிருக்கிறோம். பூத் வரைய பூத் ஏஜென்ட் போட்டிருக்கோம், கவுண்டிங் ஏஜென்ட் போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு மக்களை வந்து கிட்டத்தட்ட 65லேருந்து 70 லட்சம் உறுப்பினர் நீங்கள் நான் சேர்த்து வச்சு கட்சியோட கட்டமைப்பு வலுப்படுத்தியிருக்கோம். அப்போ அந்த இதில் பேச்சுவார்த்தையில் வரப்போ 2006 ஒரு இடைவெளி வந்தது. அவங்க முடியாது, நாங்கள் மதிமுக ஒரு அளவுகோலும் எங்களுக்கு ஒரு அளவுகோலும் கொடுத்தாங்க. அதில் வந்து சின்ன வருத்தத்தில் நாங்கள் இடைவெளியில் வந்ததும் உடனே அந்த அம்மா சந்திக்க மறுத்ததும் நாங்கள் உடனே திமுகவுக்கு போனோம். திமுகவில் எங்களை அதிமுகவில் என்ன கொடுத்தார்களோ அதை அப்படியே எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி அவங்க நாமினேஷன் பண்ண இடத்துல ரிவியூஸ் பண்ணிவிட்டு அப்போ நாங்கள் அந்த வருத்தத்தில் வந்தப்போ அப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள். ஏன் சொல்கிறோம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் யாரையும் வெளியில் போனவங்கள வாழ்த்தின வரலாறு எங்கள் தலைவர் மட்டும்தான். அது பல உதாரணங்கள் இருக்குது. தம்பி திருமாவளவன் எங்கே இருந்தாலும். இன்னொரு விமர்சனம் என்ன வருதுன்னா, நீங்கள் எப்படி கேபினெட்டில் சேர போகிறீங்க, அதே இவ்வளோ தூரம் நீங்கள் இழுத்தடிக்கிறீங்க. இல்லை அதுதான் நான் சொல்ல வந்தது. இல்லை அது என்னென்னா படிப்படியாக ஒவ்வொரு கட்டமைப்பில் அடுத்த கட்ட முடிவுகளை ஆராய்ந்து இப்போ நாங்கள் வந்து அவரை விஜய் வந்து RSS பெற்றெடுத்த குழந்தை நாங்கள் சொல்லியிருக்கோம், பிரச்சாரத்திலே சொன்னோம். இப்போ உறுதியா இருக்குன்னு சொல்றீங்க. அந்த இதுல வந்து நாங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்க அதுல சொல்ல மறுக்கவில்லை, இப்போ நாங்க மறுக்கல. RSS பெற்றிருந்த கூட்டணிக்குள்ள போயிட்டா, அமைச்சருக்குள்ள போயிட்டா அதை மறுப்பீங்களா? இல்ல அப்படி இல்ல, அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். அப்ப எந்த அடிப்படையில் நாங்க ஒரு சில விஷயங்களை வந்து கூட்டணியில் இடம்பெறலாம் அப்படிங்கிறப்ப கட்சி தொண்டருடைய விருப்பமும் உயர்நிலை குழுவில் இருக்கிற பொறுப்பாளர் விருப்பம் ஒரு புறம் இருந்தாலும், அப்படி ஒரு விருப்பங்கள் எங்கள் தொண்டர்கள் மத்தியில் இருந்தாலும், எங்களை போன்ற தலைவர்களும், அதாவது 2ஆம் கட்டவோ அல்லது 3ஆம் கட்ட தலைவர்கள் விருப்பமாக இருந்தாலும், அது ஒரு புறம் இருந்தாலும், விஜய் நாங்கள் RSS பெற்றெடுத்த குழந்தை என்று சொன்னாலும் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக 2ஆ போச்சு. சிவி சண்முகம் தலைமையிலும் சிவி சண்முகம் தரப்போட முதலமைச்சர் விஜய் பேச்சுவார்த்தை வீட்டுல போய் பார்த்தாரு. வெளிப்படையா தெரிஞ்சு ஏன் உங்களுக்கு மந்திரி சபையில் இடம் தெரியல? கோர்ட்ல கேஸ் வந்ததுன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுவாங்க. அது அவருடைய சட்ட ரீதியான விஷயத்தை சொல்றாரு. ஆனா நாங்க வைக்கிற அஜெண்டா என்ன? அவர்கள் என்ன சொல்லி பிரச்சனை பண்ணாங்க? ஊழல் அற்ற ஆட்சி அமைப்போம், ஊழல்வாதிகளை அமைச்சரவையில் நியமிக்க மாட்டோம் அப்படிங்கிறப்ப நாங்கள் அதிமுக 2ஆ பிரிஞ்சு வந்ததுனாக்க அப்போ அவர்களை ஆதரித்து இவர் போய் சந்திச்சது ஒரு புறம், அவருக்கு ஆதரவு எண்ணிக்கை வேணுங்கிற அடிப்பில் போயிருக்கலாம். அது அவருடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான வாக்கு எண்ணிக்கை முதல் நாள் போய் பார்த்துருக்காரு, அதில் மறுக்கல. அது அவரோட நிலையிலேருந்து பண்ணது சரி. ஆனால் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் நாங்கள் வைக்கிற ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் எப்படி 2009 இதுலதான் இந்த விஷயத்துலதான் என்ன கேட்கறாங்க இல்லைங்க, இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு சொல்லிடுறேன். ஏன் அந்த படிப்படியே எங்களுக்கு மனமாற்றம் வந்துங்கிற தகவல் நான் சொல்லிடுறேன். அப்ப இந்த நிலையில வரப்ப அவங்க உள்ள வந்து மந்திரி சபையில் இடம்பெற்றால் இடதுசாரிகளும் நாங்க வந்து பரிசீலனை பண்ணுவோங்கிறோம், விசிகாவும் பரிசீலனை பண்ணுவோங்கிறோம். அப்ப காங்கிரஸ் சொல்றாங்க அவங்க எடுத்தரப்புல டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவர்கள் வரட்டும், சட்ட ரீதியா வென்று வரட்டும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா சொல்லிட்டு அவர்களுக்கு அமைச்சரவை இடம் இல்லைன்னு சொன்ன பிறகுதான் நாங்க வந்து அதுல வந்து உடன்பட்டு மந்திரி சபையில அது இடதுசாரிகள் ஆலோசனை பண்ணி இடதுசாரிகள் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க அதிமுக நாங்க வந்து ஆதரிக்கணும். அதிமுக சேர்த்துக்கிறதுல நாங்க மாற்று கருத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்க.
ஆனா சட்டமன்றத்துல நாங்க விஜய்க்கு ஆதரவா தான் வாக்களிக்க போறோம்னு சொல்லிட்டாங்க நம்பிக்கை வாக்கெடுப்புல. அப்படி இருக்கும் பொழுதே உங்களுடைய சப்போர்ட் வந்து irrelevant தான். அப்படி இருந்தும் நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அமைச்சரவை நமக்கு கிடைக்கணும் இல்ல 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 first நாங்க ல ஆதரவு இருந்தா. தெரிவிச்சது விட அவங்க சந்திச்ச காலவாசம் இருக்குல்ல, நாங்க முன்கூட்டியே அறிவிச்சிட்டோம்ல. வாக்கெண்ணிக்கை முடிஞ்சு 4ஆம் தேதி முடிந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி நாங்கள் சொல்லிட்டோம். இடதுசாரிகள் எடுக்கிற முடிவு அடிப்படையில் 5ஆம் தேதி வந்து விலைவாசி உயர்வை கண்டித்து சிலிண்டர் விலை ஒரு ஆர்ப்பாட்டம் முடிந்தோன்னு அன்றைக்கே நான் சொல்கிறேன், இடதுசாரிகள் எடுக்கிற முடிவை ஒட்டி விசிகா எடுக்கணும்னு நாங்கள் ஒரு அவுட்புட் மெசேஜ் கொடுத்துட்டோம். தகவலை வந்து தாவேக்காவும் சொல்லிட்டோம், திமுகவும் சொல்லிட்டோம். அதில் இவங்க வந்து உடஞ்சது எப்போ? வாக்குன்றதுக்கு முத நாள் அவங்க உடையிறது, ரெண்டாவது உடையுது. அவங்களுக்குள்ள பல்வேறு பேரங்கள் நடந்திருக்கலாம், அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் அதை வெளிப்படையா சொல்றாரு. பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க குதிரை பேரம் நடக்குதுன்னா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் 2 கட்சியோட பொதுச் செயலாளர்கள் சொல்றாங்க சார். இவர் டிடிவி தினகரன் சொல்றாரு, அதே மாதிரி இவரும் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சட்ட ரீதியா எடுப்பாங்க, அது சட்ட ரீதியா அணுகலாம், அது கவர்னர் பார்த்துக்குவாரு. அது சட்டம் யாராவது புகார் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தினகரன் கொடுத்துருக்காரு. அது வந்து அவர் சட்ட ரீதியா அந்த கட்சி எதிர்கொண்டுக்கும். எங்கள் தரப்புல இருந்து குதிரை பேரங்குது அது ஒரு யூகத்தாலும் விசிகாவுடைய வளர்ச்சியுடைய பிடிக்காத நபர்கள் செய்த வதந்தி, அது கற்பனை, அது கற்பனையால் உருவாக்கப்பட்ட வதந்தி. அது இதுதான் காரணத்துல அப்ப எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கணும்னா தான் சரி, தொண்டர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் தலைவர் இன்னைக்கு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம், உங்க கட்சி தொண்டர்களே இருவேறு கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. என்னன்னா விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செக்குலர் அலைன்ஸ்ல இந்த செக்குலர் ஐடியாலஜியில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காருங்கிறது இந்த வரைக்கும் வெளிப்படலை, உண்மையிலே வெளிப்படலை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள்லாம் போய் ஆதரவு தெரிவிக்கிறது வந்து ஒரு ரிஸ்க்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது நீண்ட கால கோரிக்கையா இருக்குது, திராவிட கட்சிகள் இருபெரும் திராவிட கட்சிகள் கொடுக்கல, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுக்குறாருங்கிறப்ப அதை ஏத்துக்கிறதுல தவறு இல்லைங்கிறது 2 கருத்தா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 கருத்து. நீங்க அவங்க திமுக தலைவர் கலைஞர் ஆட்சி இருந்தப்ப 96 உறுப்பினர்கள் வச்சு 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார்கள் இல்லையா? அம்மா ஜெயலலிதா மேடைக்கு மைனாரிட்டிக்கு அரசு மைனாரிட்டிக்கு சொன்னோம். அப்போ நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தான் தெரிவித்தோம். அப்போ அதெல்லாம் வந்து அப்படி இருந்தும், ஆனால் விஜய் ஒரு விஷயத்தில் வந்து சென்ற ஆண்டு 25 டிசம்பர் 6 24 டிசம்பரில் என்ன சொன்னார்? நூல் வெளியீட்டு விழாவில், நாங்கள் தனி ஆட்சி அமைந்தாலும் நாங்கள் தனிப்பெரும் மெஜாரிட்டிக்கு ஆட்சி அமைந்தாலும் எங்களுடைய தலைமையேற்று வருகிறவருக்கு ஆட்சியில் பங்கு தரும்னு சொன்னார். நாங்கள் அந்தமாரி போகலை. அவருக்கு அந்தமாரி வாய்ப்பு இருந்து நாங்கள் போகலை. எங்களுக்கு பிரகாசமாக இருந்தது. 4 கதவுகளும் திறக்கப்பட்டு சிகப்பு கம்பளம் போட்டு வாங்கன்னு அழைச்சார். ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையிலும் சனாதன எதிர்ப்பிலும் தெளிவாக தலைவர் விளக்க சொல்றேன். ஒன்றும் போகலையே, ஒரு ஆட்சி அமைக்கணும் காப்பாற்றணுங்கிறப்ப காப்பாற்றப்படல. அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சாலும் காப்பாற்றப்படும் அந்த அரசு. நமக்கு விருப்பம் இருக்கு. அப்படிதான் அவர் வந்து ஆட்சி விசிகா வேண்டாம், கம்யூனிஸ்டுகள் வேண்டாம்னா அவருக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்க தயாராக்காங்க. பாமக உள்ள வர தயாராக்காங்க, ஏடிஎம்கே ஒரு பிரிவு வர தயாராக்காங்க. அதெல்லாம் விரும்பாத நடிகர் இன்னைக்கு வந்து செக்குலரிசத்துக்கான உதாரணம் தானே அது. ஊழல் சக்தின்னு இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்து எஸ்பி வேலுமணி தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்தினாருங்கிற செய்திகளை நீங்க பாத்துருக்கீங்க. அவர் மறுக்கிறார் சார், ஆனா திரைமறைவுல என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, 2019 திமுக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருந்தாங்க, 3வது பெரிய கட்சியா இருந்தாங்க. 2024 அவங்களுக்கு 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் உதயசூரியன் சின்னத்துல மட்டுமே ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அவர்கள் வந்து ஒரு பதவி கிடைக்கல. 10 வருஷம் அவங்க ரொம்ப வருஷமா மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. மன்மோகன் சிங்கா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த வாஜ்பாயா இருக்கட்டும், அவர்கள்லாம் வந்து அந்த இடத்துக்கு போவே இல்லை. பதவி தான் வேணும்னா அவங்க மோடியோட போயிருப்பாங்க. ஆனா அவங்க எதிர்கட்சி வரிசையில் உட்கார்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா ஒரு தோல்வி நடந்தோடனே கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுக விட்டு போறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னொரு விமர்சன பார்வை. போறத வந்து பாமக எடுக்காத யுத்திகளை நாங்க எடுத்துட்டோம். பிஜேபி காங்கிரஸ் நினைச்சா மாறுறாங்களே, அதே நாங்க மாறிட்டோம். பாட்டாளி மக்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முன்னுதாரணம். தேவைக்காக என்ன வேணாலும் மாறுவாரு, எப்படி வேணாலும். இல்ல நான் கேட்கிறேன், திமுக கூட்டணியில இருக்க கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு தொகுதி உடன்பாடு கொண்டு வந்ததெல்லாம் இல்ல காலம் உண்டு. அவங்கள விட்டுறலாம் சார், அவங்க தான் நீங்க வந்து சாதியவாத சக்தின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டீங்க. நம்ம இவ்வளவு நாள் அந்த மாதிரி போகலையே, ஒரு தோல்வி நடந்தோன்னு நம்ம போறோங்கிறது வந்து இப்பவும் பாருங்க, எங்க தலைவர் கூட்டணியில் இடம்பெற்றாலும் தவறுனா சுட்டி காட்டுவார். இப்போ திமுகவில் வந்து நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளால் நாங்கள் எடுக்காத போராட்டமாக அந்த ஆளுங்கட்சிக்கு
எதிராக எடுக்காமல் இருந்தோம், ஆனா உங்க கண்டிக்காம இருந்தோம். நீங்க எவ்வளவோ உங்களுக்கு கோரிக்கை கண்டிச்சீங்க, சொல்லாம வெங்கவேல் வயலுக்கு நீங்க போராட்டம் பண்ணீங்க. ஆனா உங்க மேல வந்த பழியே என்னன்னா, பாருங்க திமுக அடிமையா இருக்காங்க, உங்க மேல வந்த வீண் பழி வந்தது. அதெல்லாம் வேறு காரணங்களை தான் நீங்க உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. வேங்கவேலா இருக்கட்டும், நெல்லை பிரச்சனையாக இருக்கட்டும், தூத்துக்குடி இஷ்யூவாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு கோயில் நுழைவு போராட்டங்களாகட்டும், சேலத்தில் கொடியேற்றுகிற நிகழ்ச்சியெல்லாம் இதான் ஒடுக்கப்பட்டவங்களுடைய பிரதிநிதித்துவமும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறாததும் இதெல்லாம் ஒரு பாடம் தான். இன்றைய இப்பொழுது ஆட்சி அமைந்திருக்கிற தாபேக்கோட தலைவர் தலைமையில் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைந்திருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத வெற்றி. இது திமுக அதிமுக ஒரு பாடம் தான். அது நீங்கள் தலித் மக்களுடைய உரிமைகளுக்கு ஒட்டுமொத்தமாக அவங்க நீங்கள் காட்டிய சுணக்கல்ல அவங்க காட்டின ஒருதலை பட்ச நடவடிக்கை தான். ஏன்னா தவறு பாதிக்கப்பட்ட மேலே பழிய போறது. வேங்கவேல் விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான். அங்கே தம்பி முத்துராஜா தம்பியோடைய காவல்துறை அன்றைக்கி வேலை விட்டு இல்லாமல் வீட்டில் இன்னைக்கு குந்திருக்கான். யார் பாதிக்கப்பட்ட பிரச்சனை பண்ணாலும் அவனே அந்த சமூகம் சார்ந்தவர்கள் இன்னைக்கு திமுக கூட்டணியில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது அவங்க கட்சி கூட்டணியில் இருந்தாங்க. செல்வகுமாருக்கு சொல்றீங்க பொதுவாகவே. ஆமா, அந்த சமூகம் சார்ந்த அடையாளம். அப்ப அதெல்லாம் மக்கள் கொடுத்த தீர்ப்பு தான். எங்களுக்கு செல்வகுமார் நட்பு நல்ல நண்பர் தான். என்ன அவருக்கு கூட்டணி கட்சி சேர்க்கறதும் கூட்டணியில சேர்க்காம முடிவெடுக்கிறதும் அந்த கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் தான். அப்ப அவங்க எடுத்த முடிவில் நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் பாடம் புகட்டிருக்காங்கிறேன். மக்கள் அதுக்கான கூட்டணிக்கு முன்னாடியே ஒரு திட்டம் விசிக காங்கிரஸ்க்குள்ள இருந்ததுங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது தவறான தகவல். வேற காங்கிரஸ் இருந்திருக்கலாம், அது அந்த கட்சியோடைய தலைவர்கிட்ட. ஏன்னா உங்க கட்சி தலைவர் உங்க வாக்கு சதவீதம் எல்லா அரசியல் கட்சிகளுடைய திமுக அதிமுக எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எல்லாமே திமுக அதிமுக எதிர்ப்பு பூரா இந்த கேள்விகள் உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள்ட்ட சொல்லும்போது கூட சொன்னாரு, தலித் மக்கள்லாம் அப்படி ஒரு நடிகர் வந்தாலாம் பின்னாடி எல்லாம் போயிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு உங்களுடைய தலைவரே. அந்த பார்வையே தப்பு. ஒரு நடிகர் வந்தா அப்படியெல்லாம் தலித் மக்கள்லாம் ஒன்றும் போயிட மாட்டாங்க, அவங்க கொள்கை சார்ந்து அவங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு. ஆனா உங்களுடைய வாக்கும் தானே போயிருக்கு. இல்ல அது நாங்க மறுக்கலையே. எங்க தலைவர் 2 தினங்களுக்கு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த நேரலையில தெளிவா சொல்லியிருக்காருல, நடிகர் பின்னால் போனது என்பது எம்ஜிஆர் என்பது ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், ஜெயலலிதா என்பவங்க ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர். அவங்கள ஒரு அவங்களுடைய பின்னாடி போன நிலைமை வாக்கு வங்கி அது ஒரு தனி கணக்கு. இப்போ இங்கே போயிருக்கிற வாக்கு வங்கி என்பது திமுக அதிமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு தான். அது மறுக்க முடியாது. அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்களே இப்போ மீளாய்வுக்கு உட்படுத்திருக்காங்க. திமுக அதுக்கான கமிட்டி போட்டிருக்காங்க. தமிழ்நாடு பூரா இன்னைக்கு சுற்றுப்பயணம் பண்ண போகிறாங்க. ஏன் எதனால் பின்னடைவாச்சு அப்படியே அவங்க ஆய்வறிக்கை எடுக்க பார்ப்பாங்க. அந்த கமிட்டி கொடுக்குறப்ப தளபதி ஸ்டாலின் அதை உணர்வார், எதனால் தலித் வாக்கு பிரிஞ்சுது. அப்படி பார்த்தா நடிகர் விஜயகாந்த் ஆட்சி அமைச்சப்ப சரிகிருச்சா தலித்துகள் வாக்கு? சரிஞ்சது. 2 கட்சிக்கு பாதிப்பு இருந்தது. அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக சரிக்கல. இப்போ அப்படி பார்த்தா வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட டெல்டா மாவட்டங்களா இருக்கட்டும், வட மாவட்டங்கள் 2006 அதிக வாக்கு வங்கி 2011 உங்களுக்கு தெரியும். சென்னையில தானே பின்னாடி தெரியும். வட மாவட்டங்கள்ல திமுக வலுவான கட்சி, அவங்களுடைய பேஸே அங்கிருந்து வந்ததுதான். பிசிகாவும் பலமான கட்சி, ராமதாஸ் அவர்களுடைய பாமகவும் பலமான கட்சி. 3 பேர் சேர்ந்திருந்தா கிட்டத்தட்ட 90 தொகுதிகள் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருக்கணும். 110 தொகுதி வந்திருக்கலாம். அரித்மெட்டிக்ல அப்படித்தான் நடந்திருக்கும். வட மாவட்டங்கள் ஆனா நீங்க ஜெயிச்ச தொகுதி மொத்தமே 5 தாங்கிற ஒரு இது இருந்து. இல்ல அதுக்கு அப்படி பார்க்க முடியாது சார் பிரதர். நீங்க எப்படின்னாக்க இப்ப விஜயகாந்த் உங்களுடைய ஓட்டு சதவீதம் அப்படி சொன்னமே ஒண்ணு நடக்கலையே. அப்படி எதிர்கட்சி தலைவனால அடுத்த கட்டம் எங்க போயிடுச்சு அவருடைய நிலை? சீமான் ஆரம்பத்தில் வந்தார், என்னாச்சு? அவர் ஒவ்வொரு 5 ஆண்டுகள் புதிய வாக்காளர் வந்தாங்க. இனி அடுத்த கட்ட நிலையெல்லாம் பாருங்க. எங்களுடைய வாக்கு வங்கி என்பது குறிப்பிட்ட அளவு சரிந்தது உண்மைதான், மறுக்கலாம் இல்லை. அது எந்த எதிர்ப்பு? தலித் மக்கள் மீது ஏவப்பட்ட அரசு கேந்திரங்களால் திணிக்கப்பட்ட வழக்குகளும் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசு எடுக்காத நடவடிக்கைகளை கண்டித்து அத்தகைய பாதிப்பின் எதிரொலி தான் இந்த தலித் வாக்கு குறிப்பிட்ட வாக்கு சரிஞ்சதுக்கு. அதை மறுக்கல. அப்படி பார்த்தா நாங்கள் 8 தொகுதி நாங்கள் 2 ஜெயிச்சோம். தேமுதிக 10 கொடுத்து 1 தான் ஜெயிச்சுக்காங்க. ஏன் அவங்க வாக்கு வங்கி எங்கே போச்சு? ஏன் மதிமுக உதயசூரியன் தான் சுயேட்சை இருந்தால் அவங்க நிலைமை எப்படியா இருந்திருக்கும்? இடதுசாரிகளுக்கு கரெக்டாக 2 தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்களே. அப்போ இதெல்லாம் நீங்கள் தான் கணக்கில் எடுக்கணும். இது எதோட எதிர்ப்புனா ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய அடக்குமுறையும் தலித் மக்கள் மீது திணிக்கப்பட்ட வன்கொடுமைகளும் அரசு ஒருதலைபட்சமா எடுத்த நடவடிக்கைகளும் எதிர்வினை தான். இப்ப பெரும்பான்மையான பட்டியல் சமூக வாக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறுவடை பண்ணிட்டாரு இந்த எலெக்ஷன்ல. அது தெளிவா தெரியுது. முழுமையா இல்ல, பெருவாரியாக ஒரு தலித் மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க யார் ஆட்சி அமைக்கணுங்கிறத. அது விஜய்க்கு தான் பெரும்பான்மையான ஓட்டுகள் போயிருக்கு. அப்படிங்கும் போது
நீங்க அவர்களோட கூட்டணிக்கு போனா கட்சி டைல்யூட் ஆயிராதா? ஆப்பிள் அப்படி டெய்லி ஏன்னா இப்ப சிவசேனாக்கு அதே நிலைமை வந்தது. இல்ல, இல்ல, இந்துத்துவா பேசுற கட்சி தான் பிஜேபி சிவசேனாவும். இல்ல, சிவசேனா பிஜேபியோட போகும்போது சிவசேனாக்கு ஆபீஸா வந்த இந்துத்துவா ஓட்டுகள் வந்து அப்படியே பிஜேபிக்கு இல்ல டிரான்ஸ்ஃபர். அங்க வட மாநிலங்கள்ல நீங்க சொல்ற சிவசேனா மகாராட்டியால போன மாதிரியே இது தமிழ்நாடு வந்து பெரியார் மண் சார். இப்படிதான் நம்ம சொல்றோம். இது என்னன்னா பெரியார் மண். நம்ம இத ரொம்ப நாளா சொல்றோம். ஆ. தமிழ்நாடு இது வந்து ஒரு மாற்றம் முன்னேறிய வந்து எதுவுமே மாநிலம். நிரந்தரமானது இல்ல. நடிகர் மாயைக்கு விழுந்துராது, எம்ஜிஆருக்கு விழுந்த மாதிரி இப்ப 2026 எல்லாம் விழுகாது. இப்ப வந்து டெக்னாலஜி வளர்ந்த காலம்லாம் சொன்னோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இன்னைக்கு நடிகர்களை பாக்குறதுக்கு தமிழ்நாட்டுல கூட்டம் வரதான் செய்யுது. நாளைக்கு வடிவேல் போனா தான் 10 லட்சம் பேர் பிரச்சாரத்துக்கே பிரச்சாரத்துக்கே போகலன்னாலும் பாதி தொகுதிக்கு மேல பிரச்சாரத்துக்கே போகலன்னாலும் அந்த மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. 108 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் நம்ம வந்து முன்னேறிய மாநிலம் நம்ம சொல்லி நம்ம ஏமாத்திக்கிறோமா? அப்படி இல்ல. நீங்க சொல்றது ஒரு தளபதி இப்ப நீங்க சொல்றீங்க. இல்ல நீங்க சொல்றதுல நான் இன்னொரு கேட்கிறேன். திமுக அதிமுக வந்து தலித் இஷ்யூ வந்து பெரிய அளவுல அட்ரஸ் பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க. அது உண்மை. வேங்கவியல் விஷயத்துல எல்லாம் பிளண்டர் திமுக பண்ணது. அதே மாதிரி கூட்டணியில மதுரை ஆட்சியர் சங்கீதா வந்து உங்களுக்கு நிறைய தொழில்கள் கொடுத்தாங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் போட்டுருவாருன்னு ஓட்டு போட்டாங்களா தலித் மக்கள்? அப்படி இல்ல. ஏன்னா கவின் கொலை அவரை கண்டிக்கல. கவின் கொலை அவர் கண்டிக்கல. அதனால நம்ம தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் வருத்தம் இருக்கதான் செய்யும். சொல்றது என்னன்னா ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வந்து விசிக தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்கோம், மக்கள் மன்றத்தில் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த ஆட்சியில் கண்டிப்பாக எங்களுடைய அமைச்சரவையில் எங்களுடைய கட்சியுடைய பிரதிநிதிகள் அண்ணன் வன்னியரசோ அல்லது எங்கள் தலைவரோ யார் இடம்பெற்றாலும் ஆணவ கொலைகளுக்கான தனி சட்டத்தை ஏற்றோன்னு கன்னி பேச்சில் எங்க பேசியிருக்காங்க, திருப்பி பேசுவாங்க. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே பொறுமையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.